வணக்கம் தமிழா. ரயில்வே துறையில் தமிழர்கள் தடம் பதிப்போம். உங்களுடன் தமிழா இயேசுகள். இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, நடந்து முடிந்த ஆர்ஆர்பி, ஏஎல்பி தேர்வு நவம்பர் 25லிருந்து 29 வரை நடந்துச்சு. கிட்டத்தட்ட 5 நாட்கள். மொத்தம் ஒரு நாளைக்கு 3 ஷிஃப்ட் மணிக்கு 15 ஷிஃப்ட் நடந்துச்சு. நேற்று அதற்கான ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஆன்சர் கீல நம்ம ஸ்டூடண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு மொத்தமா இப்ப நம்ம டெலகிராம் குரூப்ல ஆட் பண்ண போறோம். ஸோ நீங்க டவுன்லோட் பண்ணீங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு ஷிஃப்ட் வைஸ் தனித்தனியாவும் கொஸ்டின் பேப்பர் குடுத்திருப்போம். அதே மாரி மெர்ஜ் பண்ணியும் குடுத்திருப்போம். நீங்க 2மே நீங்க பயன்படுத்திக்கலாம். உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணலாம். அடுத்து என்ன சொல்ல வரோம் பார்த்தீங்கன்னா, ஸோ அடுத்து வரக்கூடிய தேர்வுகள் அனைத்துக்குமே பார்த்தீங்கன்னா, ஸோ இதே மாதிரி பேட்டர்ன்ல கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதனால ஸோ நெறைய ஸ்டூடண்ட்ஸ் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர அனலைஸ் பண்ணி எங்களுக்கு வீடியோ குடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவும் ஸோ அதே மாதிரி வரக்கூடிய தேர்வு அனைத்துக்கும் பயன்படக்கூடிய விதத்தில் இருக்கனால ஸோ அதை அப்படி நம்ம கண்டினியூ பண்ண இருக்கோம். ஸோ அப்போ ஏஎல்பி தேர்வு ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரை அனலைஸ் பண்ணி உங்களுக்கு வீடியோ கொடுக்க இருக்கோம். ஸோ அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. ரயில்வே தேர்வுக்கு தயாராகும் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த தகவலை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் வீடியோ பார்க்கட்டும், பயன்பெறட்டும். சயின்ஸ் ஓகேங்களா? சயின்ஸ், ஜிகே இது ஒரு வீடியோவாகும். மேக்ஸ் டிசைனிங் ஒரு வீடியோவாகும். உங்களுக்கு இப்போ ஒவ்வொரு ஷிஃப்ட் வைஸ், டேட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டே இருக்கும். ரெகுலரா வாட்ச் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, நீங்க வரக்கூடிய தேர்வுல நீங்க நல்லா ஸ்கோர் பண்ணுவீங்க. இதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இப்ப ஏஎல்பி தேர்வு பொறுத்த அளவுக்கு எவ்வளவு மார்க் இருந்தா நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியும் சிபி 2க்கு எப்படி படிக்கலாமா வேணாமா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ என்னுடைய சஜஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க பாஸ் மார்க் எடுத்திருந்தாலே நீங்க ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன் சொன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் மார்க் கீழே இருக்க மாதிரி இருக்கு. ஸோ நீங்க பாஸ் மார்க் மேல இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்க என்ன பண்ணலாம்? மேக்சிமம் வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஒரு 30க்கு மேல எடுத்தா கூட வாய்ப்புகள் இருக்க மாதிரி ஒரு இருக்கு. பாஸ் பண்ண ஆனா கூட போகக்கூடிய சூழ்நிலை கூட இருக்கு. ஸோ அதனால எது வேணாலும் நடக்கலாம். ஆனா நீங்க கம்பல்சரி பாஸ் ஆயிருக்கணும். ஸோ பாஸ் மார்க்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப ஜென்ரல் இடபிள்யூஎஸ்னா 40%. அதாவது 30 மார்க்ஸ் அதாவது எடுத்திருக்கணும். ஓகேங்களா? இதே இது வந்து பார்த்தீங்கன்னா, ஓபிசி, எஸ்சி அப்படின்னா 30% 22.5. இதே எஸ்டி அப்படின்னா 18.75. இது வந்து பாஸ் மார்க்ஸ். இதை தாண்டி நீங்க இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு மேக்ஸிமம் சிபி2 வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? இது வந்து ஒரு எக்ஸ்பெக்டட்ல தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதனால நீங்க பாஸ் மார்க் எடுத்தாலே போதும். நீங்க அடுத்த லெவலுக்கு நீங்க தயாராகிக்கிட்டே இருங்க. ஸோ இது எந்த இதுவும் பண்ண தேவையில்லை. ஸோ அதே மாதிரி இந்த கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி ரெகுலரா உங்களுக்கு வீடியோஸ் கொடுக்க போறோம். இந்த வீடியோ முழுமையா பாருங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இதான பிடிஎஃப்பும் பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம்ல இருக்கு. நீங்க எப்பனாலும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மேலும் ரயில்வேஸ் தொடர்பான வீடியோஸ் அப்டேட்ஸ்களை பெற நம்முடைய தமிழ் ஐஎஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.